தாய்ஃபுடைய மண்ணை பொறுத்தவரையில் இங்கே நிறைய தடவைகள் நான் வந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் தாய்ஃபுடைய மண்ணுக்கு வருகிற போது நமக்கு தோணும். அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அடைந்த வேதனை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நாள் எது? யௌமுல் உஹத், உஹதுடைய நாள் தானே என்று சொல்லி. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லை ஆயிஷா, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நாள் தாயிஃபுடைய நாள். ஏனென்றால் இந்த மண்ணிலே ரசூலுல்லாஹ் அவ்வளவு கொடுமைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். கற்களை சின்ன பிள்ளைகளுடைய கையில் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய குதி கால்களை குறி வைத்து எரிய தொடங்கினார்கள் கல்லால். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வெடித்து ரத்தம் வடிந்து அவங்களுடைய பாதனை எல்லாமே ஈரமாயிட்டு. மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு சொல்கிறார், முஹம்மதை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, இந்த தாயிஃபுடைய ஒட்டுமொத்த மக்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், 2 மலைகளுக்கு இடையில நசுக்கி அழித்து விடுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை. அவ்வளவு கஷ்டங்கள், கவலைகள், இரத்த காயம் பட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லை, நீங்க இந்த மக்களை நீங்கள் அழிக்க வேண்டாம். ஒரு காலத்தில் இவர்களுடைய சந்ததியினராவது என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இந்த தாயிஃபுடைய மண்ணில் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளை நிற இஹ்ராத்துடைய ஆடையை கட்டிக்கொண்டு இந்த தாயிஃபுடைய மண்ணை மிதித்து அல்லாஹுடைய அந்த புகழை பாடிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் வந்துவிட்டேன், உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லி இந்த மண்ணிலே இருந்து புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நேசத்தின் காரணமாக இந்த மண் அழிக்கப்படாமல், இந்த மக்கள்